பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். பிரசங்கி 12வது அதிகாரம் 12வது வசனம். என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாக அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணதற்கு முடிவில்லை, அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, அதிக படிப்பு வந்து உடலுக்கு இளைப்பாமா. இளைப்பு அப்படின்ற அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாருல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மக்களே எல்லாரும் என் கிட்ட வாங்கப்பா, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன்ட்டு. இளைப்பாறுதல்னா ஒரு சமாதானமான ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உங்களுக்கு தரேன்னு ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாருங்க. ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம வாழணும்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும் தானே. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு படிப்பு இருக்கணும் தானே. ஒரு பேசிக் எஜுகேஷனாவது இருக்கணும் தான் இந்தியன் கவர்மெண்ட்டே சொல்றாங்க. அடிப்படை கல்வியாவது உங்க குழந்தைகளுக்கு நீங்க கொடுங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸுக்கு மோட்டிவேட் பண்றாங்க. தமிழ் பழமொழி நூல்கள் கூட சொல்லுதுல, மன்னனும் மாசர கற்றனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றன் சிறப்புடையான், மன்னனின் தன் தேசம் இல்லாமல் சிறப்பில்லை, கற்றனுக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லி மூதுரையில ஔவையார் சொல்றாங்க. அதாவது என்னன்னா, படித்த பிள்ளைங்க போகிற இடம்ல சிறப்போட இருக்கலாமா. நம்ம ஒரு உயர்வான இடத்துக்கு, நம்ம ஆசீர்வாதமான இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு படிப்பு ரொம்ப முக்கியங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பாமா. நீ இளைப்பாறுதல நான் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும்னா நீ நல்லா படிக்கணும், உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். படிப்பை நீங்கள் விட்டுறாதீங்க. நிறைய பேருக்கு படிப்பு மறுக்கப்படுது. கல்வியே மறுக்கப்படும் போது உங்களுக்கு கல்வி கிடைச்சிருக்குன்னா அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை முன்னேறத்துக்கு முயற்சி எடுங்க. இந்த வார்த்தை விசுவாசிக்கிறீங்கன்னா அமேன் போட்டுக்கோங்க. இதே போல தகவல் வசனங்களுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.